அனைவருக்கும் வணக்கம். அமாவாசை அப்படிங்கிறது முன்னோருடைய வழிபாட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு பலரும் நினச்சிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம எப்படியெல்லாம் விரதம் இருக்கலாம், எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம், முக்கியமாக இந்த அமாவாசை நாள் அப்படிங்கிறது முதல்ல நல்லதா கெட்டதா, இதெல்லாம் பற்றிய நிறைய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் தெளிவாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது அமாவாசையில் நீங்கள் என்ன மாதிரியான வீட்டில் படையல்கள் படைத்து வழிபாடு செய்வீங்களா, அல்லது காகங்களுக்கு உணவு வைத்து வழிபாடு செய்வீங்களா? முக்கியமாக அமாவாசையில் நான் இதை தவறாமல் செய்வேன் அப்படின்னு என்ன நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அது தீர்க்கிறதுக்கான வழி தெரியல அப்படின்னு முழிக்கிறீங்களா? குறிப்பாக ஏதோ எதிர்மறையாகவே நடக்குதா? பில்லி சூனியம் செய்வினை கோளாறு இந்த மாதிரி யாராவது நமக்கு செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்டதையும் நீக்க முடியும், நல்லது செய்யலாம். அமாவாசை நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எதையும் நடத்த மாட்டாங்க. இது நம்ம முன்னோருடைய வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஒரு சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இதனால் இந்த நாளில் சுபகாரியங்களை நம்ம தவிர்க்கிறது பழக்கமானது. குறிப்பாக தமிழகத்தின் தென்பகுதிகளில் இது போன்ற நம்பிக்கைகள் அதிகமாக உண்டுங்க. ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் நினைக்கிறது இல்லை. நிறைந்த அமாவாசையில் கடை திறப்பது, புதிய வாகனங்கள் வாங்குவது, நிலம் பதிவு செய்வது போன்ற புதிய துவக்கங்கள் மற்றும் பெருக்கத்துக்கான காரியங்களை செய்வது வழக்கமாக இந்த நாளில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி வேறு நம்பிக்கைகள் பழக்கங்கள் உள்ளதால் அமாவாசை நல்ல நாளா கெட்ட நாளா அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் இருக்குது. இப்படி அமாவாசை பற்றிய பல சந்தேகங்கள் கேள்விகள் இருப்பவர்களுக்கு அமாவாசை விரதம் பற்றியும் நிறைய தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவாங்க அப்படின்னும், தங்களுடைய தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணிப்பாங்க அப்படின்னும், வாரிசுகளுக்காக நாம் துவங்கக்கூடிய காரியங்களை கரிசனத்தோடு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு ஆசீர்வதிக்கவும் செய்கிறாங்க. எனவே பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினா நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த நாளில் நற்காரியங்களை செய்வதால் தீங்கு ஏற்படாது. முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய தினம் அப்படின்னு சொல்கிறதால இது நல்ல நாள் அப்படின்னே சொல்லலாம். அமாவாசை அன்னைக்கு உலகை இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்றதால இது ஒரு காந்த சக்தி அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக காந்த சக்தி ஏற்படுகிறது அப்படின்னும், அமாவாசை அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் அப்படின்னும் விஞ்ஞான ரீதியாகவே நிரூபிக்கப்படுது. அமாவாசை அன்னைக்கு விபத்துகள் கூடுதலாக ஏற்படுறதுக்கான ஒரு இதுவாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஜோதிட ரீதியாக அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைந்த நாள். அநேகமானவங்க அமாவாசையில் மோதிரம் செய்து போடுறாங்க. சூரிய கலையும் சந்திர கலையும் சேர்வதால் சுழுமுனை அப்படின்னு சொல்லக்கூடிய நெற்றிக்கண் பலப்படுது. இதனால் அமாவாசையில் சாஸ்திரங்கள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்குகிறாங்க. அமாவாசை அன்னைக்கு ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகிறது அப்படின்னும், அநேக குரு பூஜைகள் அதிர்ஷ்டான பூஜைகள் அமாவாசை அன்னைக்கு நடத்தப்படுது. சாதாரணமாக இறந்த ஆவிகள் சந்திரனின் ஒளிக்கற்றையில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை புசிக்குமா, அதுதான் அதுக்கு உணவு. அமாவாசை அன்னைக்கு சந்திரனுடைய ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது. இதனால் ஆவிகள் உணவுக்கு திண்டாடும். பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வருமா. அப்போது நம்ம யாராவது எண்ணுகிறாங்களா அப்படின்னு, நமக்கு தர்ப்பணம் படைகள் செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்குமா. வீட்டு வாசலில் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் செய்கிறது நல்லது. ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் தங்களால் முடிந்த அளவு உணவை அன்னதானம் கொடுக்கலாம். பசு, காகம், நாய், பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் கூட நாம் இந்த மாதிரி அன்னம் கொடுக்கறது நல்லது.
அமாவாசை பிதுர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்கும் இடத்துல செய்கிறது நல்லது. முடியாதவங்க தங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல செய்யலாம், வீட்லேயும் கூட செய்யலாம். அமாவாசை அன்னைக்கு தலையில் எண்ணெய் தடவக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. புண்ணிய தலங்களில் கடலில் நீராடலாம் அல்லது நதியில் நீராடலாம். அமாவாசை அன்னைக்கு காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம். அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நீங்கும். உற்றார உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள், மரம், செடி, கொடிகளில் அமாவாசை என்று மட்டும் தங்கி அவற்றினுடைய சாரத்தை சாப்பிடுமா. அதனால் அமாவாசை என்று மட்டும் மரம், செடி, கொடிகளையோ காய்கறியோ புல் பூண்டுகளையோ தொடக்கூடாது, பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாதமும் இந்த அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் செய்ய முடியாதவங்க தை, ஆடி, புரட்டாசி இந்த மாத அமாவாசைகளில் நாம் அன்னதானம் கொடுக்கலாம். அதே போல் புரட்டாசி அமாவாசையில் செய்தால் 12 ஆண்டுகள் அன்னதானம் தர்ப்பணம் செய்யாத தோஷம் கூட நீங்குமா. அனைத்து உயிர்களுக்கும் அன்னமிடுறவங்க அன்னபூரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஆவிகளுக்கு அன்னம் இடுபவர் ஸ்வேதா தேவி அப்படின்னும், நாம் ஆவிகளை நினைத்து கொடுக்கக்கூடிய அன்னத்தை மற்றும் யாகத்தில் போடக்கூடிய ஆவுதிகளை ஸ்வேதா தேவி தான் சம்பந்தப்பட்ட ஆவிகளிடம் சேர்ப்பாங்களாம். இப்படி இந்த அமாவாசை நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நிறைய சொல்கிறாங்க. குறிப்பாக அன்னதானம் கஞ்சியாகவோ சாதமாகவோ இட்லியாகவோ கூட கொடுக்கலாம். ஆனால் எள்ளு சட்னி அல்லது எள் உருண்டை கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறவங்க ஒரு பசுமாட்டுக்கு 9 வாழைப்பழங்கள் அமாவாசை அன்னைக்கு கொடுக்கலாம். இதற்கு சாதி, மதம், இனம் அப்படின்னு வேறுபாடு எதுவும் கிடையாது. குறிப்பிட்டு முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய நாம் இந்த அன்னதானத்தை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அமாவாசை நாட்களில் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக அமாவாசை நாளில் பெண்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மாதந்தோறுமே வரக்கூடிய அமாவாசையில் கூட வழிபாடு செய்யலாம். ஒரு ஆணுக்கு தாய் இல்லாவிட்டாலோ தந்தை இல்லாவிட்டாலோ அல்லது இருவரும் இல்லை அப்படின்னா கூட அவர் கண்டிப்பாக அமாவாசை விரதத்தை கடைபிடித்து தர்ப்பணம் கொடுக்கலாம். கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை மனதார வழிபடலாம். உங்களால் இயன்ற அளவு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான புண்ணிய பலன்களை கொடுக்கும். காமதேனு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம். பிதுர் காரியங்களில் பெண்கள் தனியாக சடங்கு செய்ய சாஸ்திரம் அனுமதிக்கிறது இல்லை. திருமணமான பெண் மாமனாரும் மாமியாரும் பெற்றோர் ஸ்தானத்தில் உள்ளதால் நம்ம விரதம் இருக்கக்கூடாது. அவர்கள் இல்லாத பட்சத்தில் கணவனோடு சேர்ந்து விரதம் இருக்கலாம். அப்போது உங்களுடைய பெற்றோரை மனதில் நினைத்து கொண்டு இருப்பது நல்லது. பெண்ணிற்கு சகோதரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் பெற்றோர்களுக்கு தர்ப்பணம் விரதம் இருப்பாங்க. சகோதரர்களும் இல்லை பெற்றோர்களும் இல்லை அப்படின்னா பெண்கள் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றிய பிறகு தானம் கொடுக்கலாம். வீட்டுக்கு 5 பேருக்கு அன்னதானம் தரலாமே தவிர அமாவாசை விரதத்தில் கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் கடைபிடிக்கக்கூடாது. அமாவாசை திதியில் முன்னோர்களையும் தாய் தந்தையாக யார் வழிபடுறாங்களோ அவர்களின் பிள்ளைகளுக்கும் தலைமுறைக்கும் முன்னோர்களுடைய ஆசி கிடைக்க வேண்டும் அப்படின்னு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பிட்டு இந்த அமாவாசை நாளில் காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறதால நமக்கு ஏதாவது ஒரு தோஷம், கஷ்டம் இதெல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறதால இந்த மாதிரி காகங்களுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த மாதிரிலாம் அமாவாசையில் கடைப்பிடிப்பீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் அமாவாசை தினத்தில் நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.